Hello students, welcome to Just Start Maths. In the video la nama exercise 2.10 one words la last 7 sums paakalam. So first 9th sum. So 9th sum question pathina, if 6 times 6th term of an AP is equal to 7 times the 7th term, then the 13th term is அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. So question பாத்தீங்கன்னா, if 6 times 6th term is equal to 7 times the 7th term, then T13 ஓட வேல்யூ என்ன அப்படினு கேட்டிருக்காங்க. So இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம T13 ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். So இப்போ நம்ம 6th term எப்படி எழுதலாம்? T6 ன்னு எழுதிக்கலாமா? அதே மாதிரி 6 times ன்னு சொல்லிருக்காங்க. So 6 timesனா என்னன்னா, இந்த 6th term 6 times into 6 பண்றாங்க, அதாவது மல்டிப்ளை பண்றாங்க 6 வச்சு. So 6 into T6 is equal to, அதே மாதிரி 7 times the 7th termனா 7 into 7th term. So இந்த டைம்ஸ்க்கு பதிலா நீங்க into போட்டுக்கணும். So 7 into 7th term எப்படி எழுதலாம்? T7. So இங்க வந்து Tn வேல்யூ AP கொடுத்திருக்காங்க. So Tn ஓட வேல்யூ என்ன? Tn is equal to A plus n minus 1 into D. So அதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. 6 into A plus 6 minus 1 into D is equal to 7 into A plus 7 minus 1 into D. So 6 into A plus 6 minus 1 5D, which is equal to 7 into A plus 7 minus 1 6 6D. So இப்போ 6 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6A plus 30D is equal to 7A plus 42D. So இப்போ இதை வந்து அந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. So 7A plus 42D minus 6A minus 30D is equal to 0. So 7A minus 6A என்ன? A plus 42 minus 30 12. D is equal to 0. நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது வந்து T13. So T13 நம்ம எப்படி எழுதலாம்? A plus 13 minus 1 into D, which is equal to A plus 12D. So T13 is equal to A plus 12D இருக்கு. So இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற A plus 12Dக்கு பதிலாக நீங்கள் T13 போட்டுக்கோங்க. So T13 is equal to 0. So நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 0. ஸோ இது வந்து நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக எழுதிக்கணும். ஸோ 6 into T6 is equal to 7 into T7. அதுக்கப்புறமா T6 and T7க்கு பதிலாக Tn ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A plus 12D கிடைக்கும். A plus 12D is nothing but T13. ஸோ T13 ஓட வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ 0. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 10th sum. An AP consists of 31 terms if its 16th term is M. அதாவது 16th term of the AP is M அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Then the sum of all terms of the AP is, all terms of the AP is. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று AP consist of 31 terms. ஸோ அந்த ஏபியில் மொத்தமாக 31 terms இருக்குன்னா என்ன மீனிங்? என்னோட வேல்யூ 31 அப்படின்னு அர்த்தம். ஸோ n is equal to 31ன்னு எழுதிக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன? 16th term of the AP is M. ஸோ 16th termனா T16ன்னு எழுதிக்கலாமா? which is equal to M. இப்போ இந்த T16க்கு பதிலாக Tn ஃபார்முலா. ஸோ ஏபிக்கு கொடுத்துருக்காங்க A plus n minus 1 into D. ஸோ A plus 16 minus 1 into Dனா A plus 15D is equal to M. ஸோ இப்போ இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம sum of all terms of the AP என்ன வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்து sum of the terms of the AP ஃபார்முலா தெரியும், Sn ஃபார்முலா. ஸோ Sn is equal to n by 2 into, இங்கே வந்து நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரியாது. ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 2A plus n minus 1 into D. ஸோ இந்த Snல பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோட வேல்யூ மட்டும்தான் தெரியும். ஸோ அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. S31 is equal to 31 by 2 into 2A plus A வேல்யூ D வேல்யூ எதுவுமே தெரியாது. ஸோ A Dலாம் அப்படியே வச்சுக்கோங்க. plus 31 minus 1 into D, which is equal to 31 by 2 into 2A plus 30D. ஸோ நமக்கு இதோட ஸ்டாப் பண்ண முடியாது கரெக்டாக. ஏன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 16M, 62M, 31M, 31 by 2M இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணோன்னா நமக்கு
ஆப்ஷன் செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 31/2. இப்போ இந்த 2a நம்ம எப்படி எழுதலாம்? a + a எழுதிக்கலாமா? பிகாஸ் a + a இஸ் ஈக்குவல் டு 2a. ஸோ இப்போ இந்த 2a a + a எழுதிக்கோங்க. ப்ளஸ் இந்த 30d நம்ம எப்படி எழுதலாம்? 15d + 15d எழுதலாமா? பிகாஸ் 30 வந்து 15 + 15 எழுதிக்கோங்க. இங்கே d இருக்குது, ஸோ ரெண்டுலேயுமே d வரும், அப்போ தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ 30d இஸ் ஈக்குவல் டு 15d + 15d. அதையும் வந்து இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா 2a அண்ட் 2 15d இருக்குது. ஸோ இப்போது நம்ம வந்து இதை S31 இஸ் ஈக்குவல் டு 31/2 இன்ட்டு a + 15d தனியாக எழுதிக்கோங்க, ப்ளஸ் a + 15d எழுதிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே 2a + 30d இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா a + ஒரு 15d ஒரு டேர்ம் அண்ட் இன்னொரு a + இன்னொரு 15d இன்னொரு டேர்மை எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு பதிலாக இங்கே நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அவங்க T16 இஸ் ஈக்குவல் டு mன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம T16க்கு பதிலாக a + 15d இஸ் ஈக்குவல் டு mன்னு வச்சுருக்கோமா. ஸோ இப்போ இந்த m இங்கே ஒரு தடவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மக்கிட்ட 2 தடவை a + 15d இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக m ப்ளஸ் இதுக்கு பதிலாக mன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 31/2 இன்ட்டு m + m. ஸோ அதாவது ஏற்கனவே n இஸ் ஈக்குவல் டு 31ங்கிறத நம்ம SN ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். எழுதிட்டு இன்னொரு இன்ஃபர்மேஷனும் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால் a + 15d இஸ் ஈக்குவல் டு m. ஸோ 2a + 15d இருக்குது நம்மக்கிட்ட, அதனால் நான் m + m அப்படின்னு எழுதிக்கிட்டேன், விச் இஸ் ஈக்குவல் டு 31/2 இன்ட்டு m + m 2m, விச் இஸ் ஈக்குவல் டு 31m. ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 31m. ஸோ நமக்கு வந்து சம்மு 31mன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. பிகாஸ் எல்லா டேர்ம்ஸுமே வந்து m வச்சு இருக்கு போல். ஸோ அதனால் 16th டேர்ம் அதனால தான் வந்து வெறும் m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸில் கண்டிப்பாக ஒரு m இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா n இஸ் ஈக்குவல் டு 31, T16 இஸ் ஈக்குவல் டு m, இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 31 ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா m சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போது 11th சம் பார்க்கலாம். ஸோ 11th பார்த்தீங்கன்னா in an AP the first term is 1 and the common difference is 4. How many terms of the AP must be taken for their sum to be equal to 120? So Sn is equal to 120 கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதாவது the first term is 1, அதுதான் வந்து நான் a is equal to 1 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். and the common difference is 4. So d is equal to 4. How many terms of the AP must be taken? ஸோ how many terms அப்படின்னு நம்ம கொஷனில் பார்த்தாலே நம்ம என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிப்போம். ஸோ n is equal to question mark போட்டுக்கோங்க, must be taken for their sum to be equal to 120 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது sum to be equal to 120னா SNோட வேல்யூ 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணையும் யூஸ் பண்ணி நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். ஸோ SN ஃபார்முலா என்ன? n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு d. ஏன் இங்கே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்? அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கவனமாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ Sn இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு d. ஸோ இப்போ நம்ம எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு d இஸ் ஈக்குவல் டு 120ன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் Sn இஸ் ஈக்குவல் டு 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது n அப்படியே வச்சுக்கோங்க, என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1, n - 1 இன்ட்டு டிக்கு பதிலாக 4, விச் இஸ் ஈக்குவல் டு 120. இப்போ இங்கே இருக்கிற 2வை அந்த சைட் கொண்டு போய்க்கோங்க. ஸோ n இன்ட்டு இங்கே 2 + 4n - 4, 4ஐ உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த 2 அங்கே போச்சுன்னா 120 இன்ட்டு 2 214 வந்துடும். ஸோ இந்த 2வை அங்கே கொண்டு போய்க்கோங்க, உள்ளேயும் சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க, which is equal to n into 4n 2 minus 4 minus 2. So 4n minus 2 is equal to 240. இப்போ இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4n ஸ்கொயர் minus 2n, இந்த 240 லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ minus 240 is equal to 0. இப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனில் நமக்கு 2 வந்து காமனாக இருக்குது.
ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே 2n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்னோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ 2வையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 240 வரும். ஸோ 2 நம்பர் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் 240 வரணும். அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 1 வரணும். ஸோ அந்த 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 15 and 16. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 15 மைனஸ் 16 வந்து மைனஸ் 1 வரும். 15 இன்ட்டு மைனஸ் 16 மைனஸ் 240. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? n ப்ளஸ் 15 n மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0. n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 n இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 16 தான் நம்மளோட ஆன்சர். பிகாஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் என்னக்கு எடுக்கக்கூடாது, பாசிட்டிவ் வேல்யூஸ் தான். சாரி n ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து 2 இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 பண்ணிக்கோங்க. 2 8s are 16. ஸோ இங்கே வந்து 2n ப்ளஸ் 15 இன்ட்டு n மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன இருக்கோ அதை வந்து நம்ம அந்த 2 நம்பர்ஸையும் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ டிவைடட் பை 2 பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எழுதிக்கோங்க. ஸோ 2n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15, n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 15 பை 2, இங்கே n இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 8 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் 8 தான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ இதை நம்ம வந்து யூஸ்வலாக எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்த சம் மாதிரி தான். ஸோ ஏ வேல்யூ டி வேல்யூ அந்த சம் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம n வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போது 12th சம். ஸோ 12th பார்த்தீங்கன்னா a is equal to 2 power 65 கொடுத்துருக்காங்க. b is equal to 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus etc plus 2 power 0ன்னு கொடுத்துருக்காங்க. then which of the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ first option b is 2 power 64 more than a. second a and b are equal. third b is larger than a by 1. fourth a is larger than b by 1. ஸோ இதில் சம் பார்த்தீங்கன்னா நமக்கு a and b ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. a is equal to 2 power 65 கொடுத்துருக்காங்க. b is equal to ஒரு பெரிய சம் வேல்யூ கொடுத்துருக்காங்களா. ஸோ 2 power 64 plus 2 power 63 plus 2 power 62 plus etc plus 2 power 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து ட்ரூன்னு செக் பண்ணோம். ஸோ அது செக் பண்ணுறதுக்கு நமக்கு பியோட இந்த ஃபுல் சம் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அப்போ தான் வந்து ஆப்ஷன்ஸ் செக் பண்ண முடியும். பிகாஸ் ஏ வந்து பிரச்சனை இல்லை, ஒரே நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பி வந்து ஒரு சீரீஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீரீஸோட சம் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் ஆப்ஷன்ஸ் செக் பண்ண முடியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம 2 power 0 இது வந்து ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. ஸோ இது வந்து அடிஷன் தான் இல்லையா. ஸோ இதை எப்படி எந்த ஆர்டரில் வேணால் எழுதிக்கலாம். ஸோ 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 2 power 63 ப்ளஸ் 2 power 64. ஒன்றும் இல்லை, நான் ஆர்டரை மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது இது வந்து ஒரு ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஸோ ஜியாமெட்ரிக் ப்ராக்ரெஷன்னா என்ன, ஆரோட வேல்யூஸ் வந்து சேமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 power 0 into 2 2 power 1, 2 power 1 into 2 2 square, 2 square into 2 2 power 3. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 power 0 1, ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2. ஸோ உங்களுக்கு வேணால் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ 2 power 1 by 2 power 0. ஸோ 2 எனிதிங் power 0ஓட வேல்யூ 1. ஸோ 2 by 1 2. ஸோ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 அண்ட் என்னோட வேல்யூ நம்ம இதுலேருந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1லேருந்து பவர் 64 வரைக்கும் இருக்குது. ஸோ 2 power 1 2 power 2 2 power 3. ஸோ இதில் மொத்தமாக 64 டேர்ம்ஸ் இருக்குது. ப்ளஸ் 2 power 0 ஒரு டேர்ம் எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல. ஸோ 64 + 1 which is equal to 65. ஸோ இங்கே லாஸ்ட்டாக 64ன்னு பார்த்தோன்னே n is equal to 64ன்னு எழுதிடக்கூடாது. இது வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 to 64 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 2 power 0 டேர்ம் இருக்குது. அதனால 64 + 1 which is equal to 65ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஜிபியோட சம் வேல்யூவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்.
ஸோ எஸ்என் ஃபார்முலா என்ன ஜிபிக்கு இங்கே ஆரோட வேல்யூ வந்து greater than 1. ஸோ எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் பை ஆர் மைனஸ் ஒன். ஸோ இப்போது எல்லா வேல்யூஸும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. எஸ் என்னோட வேல்யூ 65. ஸோ 65 இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 1 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2. ஸோ 2 பவர் 65 மைனஸ் 1 பை 2 மைனஸ் 1. ஸோ 1 இன்ட்டு எனி திங் அதே தான். ஸோ 2 பவர் 65 மைனஸ் 1 பை 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 65 மைனஸ் 1. அதாவது இந்த S65 நம்ம எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த பி சீரீஸ்க்கு தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஏ அண்ட் பி ரெண்டோட இந்த சம்மோட வேல்யூ தான் வந்து நமக்கு 2 பவர் 65 மைனஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. ஜிபி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 பவர் 65, பியோட வேல்யூ 2 பவர் 65 மைனஸ் 1. ஸோ இந்த சம்மை இந்த சீரீஸை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு வேல்யூவாக கண்டுபிடிச்சி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு ஏக்கு எப்படி ஒரு நம்பர் இருக்கோ அதே மாதிரி பிக்கும் நம்ம ஜிபி சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பிக்கும் வந்து ஒரு வேல்யூவாக ஒரு நம்பராக கண்டுபிடிச்சி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனாக செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி இஸ் 2 பவர் 64 மோர் தேன் ஏ. ஸோ இங்கே ரெண்டுலேயுமே வந்து 2 பவர் 64 அப்படின்னே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வராது. ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். ஸோ ஏ அண்ட் பி ஈக்குவலா இங்கே வந்து 2 பவர் 65 இருக்குது, இங்கே 2 பவர் 65 மைனஸ் 1 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவல் கிடையாது, வேல்யூ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. தேர்டு பி இஸ் லார்ஜர் தேன் ஏ பை 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 பவர் 65, பியோட வேல்யூ 2 பவர் 65 மைனஸ் 1. அதாவது 2 பவர் 65லேருந்து 1 வந்து கம்மியாக இருக்குது பியில். ஸோ பி வந்து கண்டிப்பாக ஏயை விட லார்ஜர் கிடையாது. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் கிடையாது. ஸோ நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஏ இஸ் லார்ஜர் தேன் பி பை 1. ஸோ ஏ வந்து 2 பவர் 65, இங்கே வந்து மைனஸ் 1 இருக்குது. ஸோ ஏ மைனஸ் 1, பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் 1. அதாவது பி வேல்யூ தான் வந்து சின்னது, ஏன்னா இந்த மைனஸ் 1 தான் வந்து கம்மியாக இருக்குது பியில். ஸோ அதான் வந்து இங்கே ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் லார்ஜர் தேன் பி பை 1. ஸோ ஏ தான் வந்து பெருசு, பி வந்து சின்னது. ஸோ ஏ பெருசு அதை நம்ம சொன்னாலே வந்து நம்ம டேரெக்டாக ஃபோர்த் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ ஏ இஸ் லார்ஜர் தேன் பி பை 1. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நம்பர் அண்ட் ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீரீஸ்க்கு நீங்கள் சம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது 13th சம். ஸோ 13th சம் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ். ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/16, 1/8, 1/12, 1/18 எக்ஸெட்ரா. ஸோ இது வந்து வெறும் சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஏபியா ஜிபியான்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஏபி கிடையாது, பிகாஸ் நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே வேல்யூ வராது. நம்ம ஜிபியான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு T2/T1, 1/8/3/16, 1/8 into 16/3, 2 8s are 16, which is equal to 2/3. அதே மாதிரி T3/T2, 1/12/1/8, 1/12 into 8/1, 2 4s are 8, 2 6 are 12, 2 2s are 4, 2 3s are 6. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா T2/T1 and T3/T2 ரெண்டுமே வந்து சேம் வேல்யூ 2/3 வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஜிபி தான். ஸோ இது வந்து ஜிபியில் இருக்குது. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து T1, இது T2, இது T3, இது T4. ஸோ T4க்கு அடுத்த டேர்ம் என்ன? T5. ஸோ நம்ம T5 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ Tn is equal to A into R power n minus 1. இந்த ஃபார்முலா போட்டுக்கோங்க. நம்ம எப்போவுமே வந்து யூஸ்வலாக இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ T5 is equal to A. ஏயோட வேல்யூ 3/16 into ஆரோட வேல்யூ 2/3, 5 minus 1. ஸோ 3/16 into 2/3 the whole power 4. ஸோ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் எழுதிக்கிறேன். 3/16 into 2/3 into 2/3 into 2/3 into 2/3. ஸோ இந்த 2/3 the whole power 4 நான் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிடுங்க. 3 3. ஸோ 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4, 2 and 2 கேன்சல் ஆகிடும், which is equal to. ஸோ மேலே வந்து எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு என்ன இருக்குன்னா அந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1/3 வந்து இங்கே 3 டைம்ஸ் இருக்குது டினாமினேட்டரில். ஸோ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ நம்மளோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன்
1/27 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற சம் தான், பட் அவங்க கொஸ்டினில் வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஏபியா ஜிபியான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது 14th சம். If the sequence T1, T2, T3 are in AP, then the sequence T6, T12, T18 is என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா T1, T2, T3 இது வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த T6, T12, T18 இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து ஏபியில் இருக்கா இல்லை ஜிபியில் இருக்கா இல்லை ரெண்டுமே இல்லையா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து T1 வந்து எந்த டேர்மாக வேணால் இருக்கலாம், கரெக்டாக? ஸோ 5, 8, 11 இந்த மாதிரி இருக்கலாம். அது வந்து ஒரு ஏபியில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்கதால நம்ம T1 வந்து 1ன்னு வச்சுக்கலாம், T2 2ன்னு வச்சுக்கலாம், T3 3ன்னு வச்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு ஏபி தான், கரெக்டாக? பிகாஸ் காமன் டிஃப்ரென்ஸ் வேல்யூ 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு ஏபி தான். ஸோ இப்போ நம்ம T6, T12, T18 இதெல்லாம் வந்து எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே எடுத்த மாதிரியே இந்த T6 6ன்னு எடுத்துக்கலாம், T12 12ன்னு எடுத்துக்கலாம், T18 18ன்னு எடுத்துக்கலாம். இங்கே டியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 6 + 6 12, 12 + 6 18. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஏபி தான். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 அண்ட் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ இது வந்து நமக்கு ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக டேர்ம்ஸ் கொடுத்து கேட்கல. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த T1 1, T2 2, T3 3, அதே மாதிரி T6 6ன்னு எடுத்துக்கோங்க, T12 12ன்னு எடுத்துக்கோங்க, T18 ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்மளே வச்சுக்கிறோம். ஸோ இந்த 6 + 6 12 18 இதுவும் வந்து ஒரு ஏபியில் தான் இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் தான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க நீங்கள் வந்து இந்த சஃபிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நம்பர்ஸை செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஏபியா இல்லை என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ இப்போது 15th சம் பார்க்கலாம். ஸோ 15th சம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரீஸில் உள்ளது. ஸோ த வேல்யூ ஆஃப் 1 cube plus 2 cube plus 3 cube plus etc plus 15 cube minus 1 plus 2 plus 3 plus etc plus 15. ஸோ இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்னது 1 2 3 15 வரை இருக்குது. ஒவ்வொரு நம்பரையும் க்யூப் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 நேச்சுரல் நம்பர்ஸ் மைனஸ் அது வந்து 1 2 3 etc up to 15 இருக்குது. ஸோ அது வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 15 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ சம் ஆஃப் க்யூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன? n × m + 1/2 த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா n × n + 1/2. ஸோ ரெண்டுமே வந்து n = 15 தான் வேல்யூ, பிகாஸ் இங்கேயும் லாஸ்ட் டேர்ம் 15 தான், அங்கேயும் லாஸ்ட் டேர்ம் 15 தான். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 × 15 + 1/2 the whole square minus 15 × 15 + 1/2. இங்கே ஸ்கொயர் போட்டுறாதீங்க, பிகாஸ் இங்கே வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஸோ 15 × 16/2 the whole square minus 15 × 16/2. ஸோ 2 8s are 16, 2 8s are 16, 15 8s are 120. ஸோ 120 ஸ்கொயர் minus 120, 12 ஸ்கொயர் வந்து 144. ஸோ 0 இருந்தது, ஒரு ஸ்கொயர் பண்ணுற டேர்மில் 0 இருந்ததுன்னா நீங்கள் கடைசியாக 0 போடும்போது 2 டைம்ஸ் போட்டுக்கணும். ஸோ 14400 minus 120 which is equal to 14280. ஸோ நம்மளோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 14280. ஸோ இது வந்து நம்ம லாஸ்ட்டாக எக்ஸசைஸில் பார்த்த சம்ஸ் தான். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறதால டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற நம்பர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இங்கே வந்து ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் ஆனதால் டேரெக்டாக நீங்கள் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயர் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதோட நம்ம 1 வேர்ட்ஸ் எக்ஸசைஸ் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூகுள் ஃபார்ம்ஸ் லிங்க்கில் கூட நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் எக்ஸசைஸ் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.